தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவகாரத்தில் கிட்டத்தட்ட லாட்ரி மார்ட்டின் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறாரு. திமுகவினுடைய இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு வந்ததுல 656 கோடியில மொத்தமா எவ்வளவு பாருங்க, 80% பங்கு லாட்ரி மார்ட்டின் கொடுத்திருக்காரு. அப்படின்னாக்கா அப்போ நேர்மையாக நாங்க இருக்கிறோம், ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம், இந்த பக்கம் மோடி தான் ஊழல் செய்யறாரு, நாங்க நேர்மையானவர்கள், கரைப்படாத நபர்கள் சொல்லக்கூடிய திமுக காரன் எப்படி இவ்வளவு பணத்தை வாங்கினீங்க? 28 பைசா மோடி கேட்டீங்களா? ஒரு பக்கம் சனாதன மேட்ரு, இன்னொரு பக்கம் அந்த மெத்து விஷயம். இப்ப 28 பைசா மோடி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடணும்னு சொல்றீங்க. அது இப்ப எதிர்வினை எப்படி ஆட்டுறாங்க? அப்ப 28 பைசா மோடி நீங்க மோடியை சொல்றீங்கன்னாக்கா நீங்க மெத்து கடத்தின நபரோட தொடர்பு வச்சிருக்கீங்க, பணத்தை வாங்கிருக்கீங்க. இதுக்கு மேல ட்ரக் உதயநிதினு கூப்பிடலாமான்னு இப்ப கேள்வி வைக்கிறாங்களா வானதி? இப்ப இதற்கு என்ன செய்வார் உதயநிதி? அப்போ காங்கிரஸை படுகொலியில் தள்ளுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக திமுகவுடைய நபர்களும் திமுகவை சார்ந்த நபர்களும் உதயநிதியும் செய்து கொண்டே இருக்கீங்கன்னாக்கா அப்போ எப்படி நாளைக்கு வெற்றி பெறுவாங்க? அப்போ உங்களுடைய இலக்கு நோக்கம் இது காங்கிரஸ் ஜெயிக்க வைப்பதா, பிஜேபி ஜெயிக்க வைப்பதா? இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவருக்கு மேலும் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே கூட்டிட்டு விசாரணை நடத்துவதற்கான காரணம் என்ன? அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வராங்க ஃப்ளைட் மூலமாக. ஸோ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிற அளவுக்கான விசாரணை அங்கே நடந்திருப்பதாக தான் பார்க்கப்படுது. இந்த முறை நிச்சயமாக அந்த சினிமா பிரபலங்களும் யூடியூப் பிரபலங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு சொல்லப்படுது. இப்போ அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்படும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த வகையில் பணத்தை வாங்கினீங்க, எந்த வகையில் யூஸ் பண்ணீங்க, அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு கோணம். இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறேன். ஆர் ராசா 2G வழக்கில் கைது செய்யப்படுவார். நிச்சயமாக கைது செய்யப்படுவார். அந்த வழக்கு துரிதமாக அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்துகிட்டே வருது. ஒரு பக்கம் ஆர் ராசா கைது, இந்த பக்கம் ஆலந்தூர் எம்எல்ஏ யாரு மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வகையில் பேசினார்ல, பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு தாம்பு அன்பரசனும் அடுத்து கைது செய்யப்படுவார். ஏன்னாக்கா ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளுடைய தகவல்கள்லாம் எஸ்பிஐ வெளியில் விட்டுருக்குறாங்க. மொத்தமாக என்னென்ன கட்சிகள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை முழுவதுமாக கொடுத்தாலும் கூட யார் எந்தெந்த கட்சிகள்கிட்டேருந்து எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்ற விவகாரத்தை சொல்லலை. அதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது, உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. 3 நாட்களுக்குள்ளே அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதில் இந்த சீரியல் நம்பர் உட்பட பல்வேறு எல்லா தகவல்களையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பாஜக கிட்டத்தட்ட 6986.5 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றிருக்கு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் 1397 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி 1334 கோடி ரூபாய், திமுக 656.5 கோடி ரூபாய். இதில் திமுகவை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, லாட்ரி மார்ட்டின் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட திமுகவினுடைய மொத்த தொகை 656 தான். அதில் 509 கோடி ரூபாய் மார்ட்டின்கிட்ட மட்டுமே பெறப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளுடைய விவரங்கள் முழுமையாக வெளியிடலை. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவினுடைய இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மொத்தம் 2018 24 கூட 16,518 கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட சரிபாதி பிஜேபி அதில் வாங்கினதாக தகவல் இருக்குது. இன்னும் யார்கிட்ட வாங்கினாங்கன்றது உறுதிப்படுத்தலை. இப்போ மார்ட்டின் நீ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன மாதிரி 509 கோடி திமுக கொடுத்துருக்காரு. அவருடைய லாபமே பார்த்தீங்கன்னா 2019 23 215 கோடி. ஆனால் அவர் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது 1368. அப்படி இருக்கும்போது 6 மடங்கு அதிகமாக எப்படி அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு? அப்போ இது யாருடைய பணம், யார் கொடுத்து நீங்கள் கொடுக்க வச்சிங்க? இங்கே 2 கோணத்தில் பார்க்கப்படுது. என்னன்னாக்கா, முதல் விஷயம் இங்கே நம்ம திமுகவை பற்றி சொன்ன விஷயங்களை கவனிங்க. உதயநிதியும் சபரீசனும் கிட்டத்தட்ட 30,000 கோடியா 3,000 கோடியா சொன்னாங்க. பிடிஆர் சொன்னாங்க
30,000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பிடிஆருடைய ஆடியோ பார்த்தோம். அதற்கு பின்னாடி குடியாத்தம் குமரன் சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதே 30,000 கோடி சொத்து சேர்த்ததாக சொல்லட்டும், பல ஆயிரம் கோடி வந்து அவர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஒரு கண்ணோட்டம் ஒரு பக்கமும், அதை வந்து முதலீடு செய்வதற்காகவும் அதை பதுக்குவதற்காகவும் தான் ஸ்பெயினுக்கு முதல்வர் போனார், இந்த பக்கம் வந்து துபாய்க்கு போனான்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் இந்த பணம் வந்து இவர்கள் கட்சிக்கு உள்ளே வந்தது எப்படி வந்தது? ஒரு 6 மடங்கு ஒருத்தர் வந்து வருமானத்து லாபத்திலிருந்து 6 மடங்கு எக்ஸஸாக ஒருத்தர் கொடுக்க முடியுதுனாக்கா, அப்போ கண்டிப்பாக அது அவருடைய பணம் கிடையாது. அப்போ நீங்கள் கொடுக்க சொன்னீங்களா? திமுக வந்து கொடுக்க சொன்னீங்களான்றதான் இப்போ ஒரு கேள்வி. இல்லாட்டி எப்படி 509 கோடி உங்களுக்கு வந்தது? கிட்டத்தட்ட 27% திமுக மட்டுமே போயிருக்கு அவருடைய நிதி. இப்போ இது 28%ன்னு பார்க்கக்கூடாது. திமுகவுக்கு வந்ததுல 656 கோடியில் மொத்தமாக எவ்வளோ பாருங்க, கிட்டத்தட்ட 80% பங்கு வந்து மார்ட்டின் கொடுத்துருக்காரு. அப்போது நேர்மையாக நாங்கள் இருக்கிறோம், ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம், இந்த பக்கம் மோடி தான் ஊழல் செய்கிறாரு, நாங்கள் வந்து நேர்மையானவர்கள், கரைப்படாத நபர்கள்னு சொல்லக்கூடிய திமுகக்காரன் எப்படி இவ்வளோ பணத்தை வாங்கினீங்க? யார்கிட்ட வாங்கினீங்க? நல்லா கூர்ந்து கவனிங்க. லாட்ரி வியாபாரம், சூதாட்டம், கிட்டத்தட்ட சூதாட்டம் செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து பணம் பெற்றிருக்கீங்க. இதில் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று முன்னெடுப்படுத்தது அதிமுக. நீங்கள் இப்போ இன்னைக்கு நேற்று நடக்கல, எம்ஜிஆர் காலத்தில் குலுக்கல் லாட்ரின்னு ஒரு இருந்தது. அந்த குலுக்கல் லாட்ரியை வந்து ஒழித்தது யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர். அதை ஒழிச்சாரா? எதற்காக அதை ஒழிச்சான்றதை நம்ம பேசுவோம். அதாவது பல நபர்களுடைய உயிர்கள் இங்கே பறிப்போகுது. அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, இதில் வயசு கம்மி, அந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுக்காக பொண்டாட்டி தாலி வரைக்கும் அத்துட்டு போயிருக்காங்க. அத்துட்டு போய் லாட்ரி சீட்டு வாங்கி நம்ம கோடீஸ்வரன் ஆயிரம், கோடீஸ்வரன் ஆயிரம்னு சொல்லிட்டு அந்த ஒரு போதை, அது ஒரு கிறுக்கு, அது வந்து அந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடந்து பல மரணங்கள் நடக்கும் பொழுது இது இப்படியே விட்டோம்னாக்கா பெண்களுடைய எதிர்காலம், இந்த குடும்பத்துடைய எதிர்காலம் சிதைந்து போகுன்றதுக்காக எம்ஜிஆர் அப்போ அந்த விஷயத்தை செஞ்சார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திருப்பி வந்து அந்த லாட்ரி திருப்பி எப்போ வந்துச்சுனாக்கா, டிஎம்கே வந்ததுக்கப்புறம் அந்த பல அனுமதிகள் வரப்பட்ட பொழுது மறுபடியும் இந்த லாட்ரி சீட்டு முறையை ஒழித்தது யார் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு லாட்ரி விற்கல, யார் காரணம்? ஜெயலலிதா தான் காரணம். அப்போது பெண்களையும் குடும்பத்தையும் யோசித்து ஒரு கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை கொண்டு செஞ்சுருக்காங்கல்ல, அதன் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அதே வகையில் இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அந்த ரம்மி இருக்குல்ல, ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும், ஆன்லைன் சூதாட்டமாக இருக்கட்டும், அதை தடை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள். அப்போ தொடர்கதையாக ஒரு கட்சி வந்து எடப்பாடினா இப்போ ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ரத்து பண்ணிருக்காங்கல்ல தமிழ்நாடு அரசு. இப்போ வந்து அதிமுக காலத்தில் செய்ததை சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்க பண்றதை விடுங்க. நீங்க திமுக காலத்துல வந்து குலுக்கல் லாட்டரி சீட்டை ஒழிச்சிங்களா? லாட்டரி சீட்டை ஒழிச்சிங்களா? ரம்மியை சொல்றாங்கல்ல, ஆன்லைன் ரம்மி ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தொடர்ச்சியா வரத இந்த இது செஞ்சதெல்லாம் அதிமுக ஒரு பக்கம் செஞ்சிருக்குல்ல. அப்போ ஒரு பக்கம் அதிமுக தொடர்ச்சியாக லாட்டரி சீட்டை ஒழித்து கொண்டே வருகிறது. அதனால வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும், பாதுகாக்கணும் ஒரு பக்கம் செஞ்சாக்கா, திமுக லாட்டரி சீட்டுக்கு அதை வச்சு சம்பாரிச்சு அந்த நபர்கள்ட்ட வந்து பணம் வாங்குறீங்கனாக்கா இது எப்படியான முரணான விஷயம் பார்க்குறீங்களா? அப்போ மக்கள் நலன் சார்ந்து யோசிக்காம அவன் எது செஞ்சாலும் பரவாயில்ல அவன்கிட்ட வந்து பணம் வாங்குறதுன்னு ஒரு கோணம். இன்னொரு கோணம் பாருங்க, ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் மூலமாக நீங்க வந்து அவன் கொடுத்த பணத்தை வாங்கியிருக்கீங்கன்றது எந்த பணம், அவன் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கொடுத்தான்றதெல்லாம் இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த காணொலி என்னன்னாக்கா, அவன் கொடுத்த செக்கு, உதயநிதிக்கு ஒரு செக்கு கொடுத்தான், முதல்வருக்கு ஒரு செக் கொடுத்தான்ல, அதை வாங்கினீங்கல்ல. நீங்கள் நேர்மையானவர்கள், அறமானவர்கள், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வழக்கு ஈடி வரைக்கும் கைக்கு போயிடுச்சு. அப்போது அவன் எந்த தொகை, சிறிய தொகை கொடுத்தாலும் சரி, ஒரு 10 லட்சம் உங்களுக்கு செக் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல ஈடிட்டு இந்த பணத்தை ஒப்படைச்சிருக்கணும். இது முறையற்ற வகையில் வந்து அவன் சம்பாதிச்ச பணம். அப்போ இது ஊழலால் வந்த பணம், இது போதையினால் வந்த பணத்தை வந்து தமிழக அரசு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அரசாங்கம் அந்த பணத்தை யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த பணத்தை அரசாங்கம் யார் கொடுக்கும்? மக்களுக்கு கொடுக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வந்து ஒரு போதையில் வந்த பணத்தை கொடுத்து அது மூலம் நலத்திட்டமோ அது மூலம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னாக்கா அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? அப்போ நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு அந்த போதை மூலம் வந்த விஷயத்தை அதான் சொல்லுவாங்கள்ல, பாவத்தில் நாங்கள் ஏன் பங்கு போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மக்கள் ஏன் பங்கு போடணும், அதை திமுக ஏன் தவிர்க்கலை? இது வரைக்கும் வந்து முதல்வர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கல. இப்போ இந்த 2 முரணையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னன்னு சொல்லி மறுபடியும் வந்து எலெக்ஷன் என்னன்னு சொல்லுவீங்க? மக்களை சந்திக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு பக்கம் லாட்ரி, அவர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கின காசு, இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்துறமே அவன்கிட்ட வாங்கின பணம், இந்த 2 பணத்தை வச்சுக்கிண்டு நீங்கள் வந்து எலெக்ஷனை வந்து சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறீங்களா? இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள், கூட்டணினாலே எலெக்ஷன், திமுகன்றது கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனை சந்திக்கவே சந்திக்காது. அதாவது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல முரண்கள் என்னென்னா, அந்த சாதிய பிளவுகளை ஏற்படுத்தி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் அவங்கள தூண்டி விட்டு அவங்க வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பல சம்பவம் நடந்துகிட்டே இருக்கல. சாதிய கட்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதன் மூலம் நிறைய பேர் கேஸ் வாங்குறாங்க, நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க, அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போக முடியாது, கேஸ் ஆச்சுன்னா பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாடு போக முடியாது. இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல. இந்த சாதிய அரசியலை இது வரைக்கும் ஒழிக்க தவறிய திமுக இன்று வரைக்கும் பொது தொகுதி தனி தொகுதின்னு சொல்லி ஒருத்தன் போராடிட்டே கிடக்குறாங்கல்ல, அவர்களை ஒரு கோணத்தில் நீங்கள் அணுகிட்டு கூட்டணி ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க.
எதுக்காக? எலெக்ஷனுக்காக. ஆனால் அதை கட்சி நடத்தும் போது எப்படி நடத்துறீங்க? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சாதியை நம்பியும், இன்னொரு பக்கம் சாராயத்தை நம்பியும், டாஸ்மார்க் வருமானத்தை ஒரு பக்கம் வச்சு, இந்த பக்கம் சாதியோடைய வச்சும் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துறீங்க. இந்த 2 கோணத்தை தவிர்த்து விட்டு திமுக வேற கோணத்தை நகர்ந்திருக்காது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அப்போ மீண்டும் மீண்டும் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு சனாதன மேட்ரு 4 மாநில தேர்தலில் எதிரொலிச்சது, துண்டு பிரசங்கம் அடித்து பிஜேபி கொடுத்தது. இன்றைக்கு மெத்து விவகாரம் வந்து விட்டது. இந்தியா முழுக்க இதை துண்டு பிரசங்கம் அடித்து கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக செய்யக்கூடிய தவறுக்காக எதற்காக காங்கிரஸ் பலிகடவாகணும்? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டு இந்தியா கூட்டணியில் இன்றைய வரைக்கும் நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி திமுக பேசுது வெக்கம் இல்லாமல். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே, இங்கேருந்து திமுக கூட்டணி உடஞ்சிது. அப்போ தான் இந்தியா கூட்டணி உடஞ்சது காரணமே திமுக தானே. நீங்கள் சனாதனம் பேசிய பிறகு தானே மம்தா கண்டிச்சுட்டு வெளியில் போகிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போகிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களும் அந்த இந்தியா கூட்டணி விட்டு அவன் முழுமையாக வெளியில் போகலை. இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் இன்னும் வந்து கூட்டணி இருக்கிறதாக தான் அறிவிச்சிருக்கிறாரு. கண்டனம் தெரிவிச்சு அது பெரிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ப இதை எது பிஜேபி எப்படி அரசியல் பண்ணிச்சு? நீங்கள் அந்த கோணத்தை பாருங்க. இவங்க இந்த விஷயத்தை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, பாருங்க மம்தாக்கு உடன்பாடு இல்லை, மம்தாக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி மம்தாவோட ஓட் பேங்கையும் குறைக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு அறிக்கை வருது. அப்போ தொடர்கதியாக இது யாருக்கு பேக் ஃபேர்? ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு. அப்போ காங்கிரஸை படுகொலியில் தள்ளுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக திமுகவுடைய நபர்களும் திமுகவை சார்ந்த நபர்களும் உதயநிதியும் செய்து கொண்டே இருக்கீங்கனாக்கா அப்போ எப்படி நாளைக்கு வந்து வெற்றி பெறுவாங்க? அப்போ உங்களுடைய இலக்கு நோக்கம் எது? காங்கிரஸை ஜெயிக்க வைப்பதா, பிஜேபி ஜெயிக்க வைப்பதா? அதற்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இல்லை உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த மெத்து விவகாரம் பெரிய பூதாகரமான பிறகு நாங்களே உள்ளே இருந்து காங்கிரஸை முடிச்சு விட்டுறோம், எங்களை எதுவும் பண்ணாதீங்கிறதுக்காக சொல்ல வராங்களா? ஏன்னா இதில் ரொம்ப இந்த பக்கம் ஒரு வழக்கு இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறேன். ஆர் ராசா 2G வழக்கில் கைது செய்யப்படுவார். நிச்சயமாக கைது செய்யப்படுவார். அந்த வழக்கு வந்து துரிதமாக அடுத்தடுத்த ஸ்டெப் நகர்ந்துக்கிட்டே வருது. நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார். நீங்கள் பாருங்கள், ஆர் ராசா கைது செய்யப்படும் பொழுது ஒரு பக்கம் ஆர் ராசா கைது, இந்த பக்கம் ஆலந்தூர் எம்எல்ஏ யார், மோடிக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்த வகையில் பேசினார்ல, பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு, தாம்பு அன்பரசனும் அடுத்து கைது செய்யப்படுவார். ஏன்னாக்கா நீங்கள் இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு மோடி வராங்க. மோடி வரும்பொழுது இதுவரைக்கும் இல்லாத உச்சக்கட்ட பாதுகாப்பு சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா, இவர்கள் பேசிய வார்த்தை மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல குறிப்பா மோடியை பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்ற கோணத்துல பேசல, அமைச்சரா இருக்கிறனால அடக்கி வாசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா வந்து வேற மாதிரி பேசலாம், பீஸ் ஆக்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதேதான், அது வந்து பேச்சு வழக்குல நீங்க போய் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், முதல்வர் பீஸ் ஆக்கிடுவேன் நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுவீங்களா? பேச்சு வழக்குல சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அதோட எதிர்விலை என்ன ஆகும்ட்டு. அப்போ ஒரு பிரதமரை வந்து நான் பீஸ் ஆக்கிடுவேன் நீங்கள் பேசி வச்சிருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் இன்னும் சென்சிட்டிவான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கொலை மிரட்டலை தாண்டி தமிழகத்தில் ஏற்கனவே ராஜீவ்காந்தியோட படுகொலை அதே மாதிரி பீஸ் ஆக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மோடி வரக்கூடிய இடம் எதுவாக இருக்குது? கோயம்புத்தூராக இருக்குது. அப்போ கோயம்புத்தூரில் தான் ஏற்கனவே பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. சரிங்களா? ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடிக்குண்டு. அப்போ தமிழ்நாடு வந்து நீங்கள் சொல்வது போல் என்னமோ தீவிரவாதத்துக்கு என்னமோ ஹப்பு மாதிரியும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வந்து எதிர்வினை ஆட்டுதில்ல. அப்போ மற்ற எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்குள்ளே போனால் உயிருக்கு பயம் இருக்குது, உயிருக்கு அச்சம் இருக்குன்ற ஒரு கோணத்தை உருவாக்குறீங்க. இப்போ தாம்பு அன்பரசனை கைது செய்வதற்கான துரித நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்லாட்டி எடுக்கணும்னு சொல்கிறேன் முதல்ல. ஏன்னா இது வந்து தேசத்துக்கான ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பிரதமர், வேண்டாத பிரதமர், அது பிரச்சனை கிடையாது. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வெளியில் போகிறது யார்? பிரதமர் தானே போகிறாரு. அப்போது அவருக்கு உள்நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்திட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்ச விஷயத்தினால இன்றைக்கு கோயம்புத்தூரில் சலடையாக போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ எவ்வளோ பொதுமக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், எவ்வளோ இடையூறு இருக்குன்னு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு பக்கம். அடுத்தடுத்து இந்த மெத்து விஷயமாக கிட்டத்தட்ட நான் சொன்னல ஒரு 8 பேருடைய பெயர் அடிபடுது. 8 பேரும் கைது செய்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கின்றதுனால இது ஒரு பக்கம். அப்போது தொடர்ச்சியாக இது எப்படி வேறு ஆங்கிள் மூவ் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரியான போக்கை கண்டிக்கணும்னாக்கா மோடி சொல்வது போல் இதற்கு எல்லாரும் காரணமாக இருப்பது திமுக என்ற ஒரு கட்சி தான். அந்த கட்சியை வச்சு தான் இவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னும் போது அழிக்கப்பட வேண்டிய கட்சி தான். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கை வந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து மேலும் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பாக்கத்தில் இந்த என்சிபி அலுவலகத்தில் வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து விசாரணை நடத்துவதற்கான காரணம் என்ன? இதில் மேலும் ஏதாவது தரவுகள், ஆதாரங்கள் வேறு ஏதாவது சிக்கியிருக்கு, அல்லது அது தொடர்பான விசாரணை அப்படின்ற கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்களா? எந்த அடிப்படையில் இதை விசாரணை நடக்குது? இப்போ 7 மொபைல் ஃபோன் கிடச்சிருக்கு. அவங்க வந்து மெயில் மூலம் யார் யார்ட்டெல்லாம் பேசியிருக்கான்ற விஷயம் கிடச்சிருக்கு. அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வராங்க ஃப்ளைட் மூலமாக. ஸோ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிற அளவுக்கான விசாரணை அங்கே நடந்திருப்பதாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஏற்கனவே அவருடைய ஈசிஆர் அந்த குடோன் முடக்கப்பட்டுச்சு. அவருடைய நண்பர் சதா என்பவர் கைது செய்யப்பட்டார். இப்போ அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வந்து இது அடைஞ்சிக்கிட்டே போகுது. கேஸ் வந்து சின்னதாக இல்லை. ஏன்னா யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க,
இருக்காங்க, எங்கெங்கே பணம் கொடுத்துருக்கிறாருன்ற டாக்குமெண்ட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னும் பொழுது இது யாரை நோக்கி அடுத்த கட்டம் போகும்? சென்னையிலே வச்சு ரகசியமாக பல இடங்களில் எங்கெல்லாம் பணம் பதுக்கப்பட்டது, யார்கிட்ட கொடுத்தீங்க, யார் மூலம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எந்தெந்த வீட்டில் இருக்குது, அவர்கள் இது வரைக்கும் அந்த வீட்டில் வச்சுருக்காங்களா, இப்போ எலெக்ஷன் வேறு அறிவிச்சதுனால எப்படிலாம் பதுக்கியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக சொல்லப்படுது, இந்த எலெக்ஷனுக்காக வந்து பணத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, காய்கறி வண்டி இருக்குது பார்த்தீங்களா, டெம்போ, இப்போ நீங்கள் டெம்போவோ லாரியோ இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதாக தான் பன்மை செய்தி வந்துகிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு காரை நிற்கும் போது நீங்கள் காரை ஈஸியாக வந்து நிற்க ஃப்ளைங் ஸ்குவாட் என்ன பண்ணுறீங்க, நிப்பாட்டி காருக்குள்ளே செக் பண்ணுறீங்க, டிக்கே திறக்க சொல்லி செக் பண்ணுறீங்க. ஒரு 407 ஒரு லாரிலையோ காய்கறி எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ காய்கறி கீழே இறக்கி ஏற்றுவீங்க? சாத்தியம் இல்லை. ஸோ அதற்கான இதெல்லாம் முன்னாடி திட்டமிடப்பட்டதுன்ற மாதிரி சொல்லப்படுதுன்னும் பொழுது அந்த கோணத்திலையும் இப்போ அணுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை தடுக்கணுன்றதுக்கான விசாரணை அடுத்த கட்டமாக போகும் பொழுது நான் சொன்னல 8 நபர்கள் நிச்சயமாக தூக்கப்படுவதில் மாற்று கிடையாது. இதில் பல நபர்கள் வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குது. என்னென்னா இந்த முறை நிச்சயமாக அந்த சினிமா பிரபலங்களும் யூடியூப் பிரபலங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு சொல்லப்படுது. இப்போ அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்படும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. எந்த வகையில் பணத்தை வாங்கினீங்க, எந்த வகையில் யூஸ் பண்ணீங்க, அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு கோணம். இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தப்பட்டதா படுத்தப்படலையா, இங்கே தீவிரவாதம் செய்யக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டிலேயோ அல்லது டெல்லியிலேயோ இந்தியாவிலே இருக்கிறாங்களா, அதை சார்ந்த ஒரு பக்கம். அது பக்கம் ஆயுதம் வாங்குவதற்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, இல்லை வேறு என்னென்ன கோணங்கள் செஞ்சுருக்கீங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய அமைச்சர் வந்து மோடியை பீஸாக ஆக்கிருவேன்னு சொன்னதும், இன்னொரு பக்கம் இந்த ஜாஃபர் சாதிக்கு இவ்வளோ பெரிய பணம் வச்சிருக்கிறதும், அது 2 பேரும் ஒரே கட்சியை சார்ந்த நபராக இருக்கிறதுனால எல்லா கோணத்திலையும் வந்து இது அணுகிறாங்க. அப்படின்னும் பொழுது இது வந்து நான் சொல்கிறேன்ல, மோடி இன்று கோயம்புத்தூர், நாளை சேலம், இது முடிந்து அவர் கிளம்பிய பிறகு தமிழ்நாட்டில் வந்துருங்க அப்படியே காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய நெருக்கடி, அதாவது ஒரு பக்கம் இல்லை 4 பக்கமும் அணைக்கட்டி வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்வதை கண் முன்னாடி நடத்துவதற்கான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். திமுக என்ற ஒரு கட்சி இருக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை எதிர்கொள்ள தான் போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது கூட வந்து சர்ச்சையான வகையில் இன்னும் உதயநிதி பேசின விஷயம் இருக்குல்ல, 28 பைசா மோடி, கரெக்டுங்களா? ஒரு பக்கம் சனாதன மேட்ரு, இன்னொரு பக்கம் இந்த மெத்து விஷயம். இப்போ 28 பைசா மோடி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடணும்னு சொல்கிறீங்க. அது இப்போ எதிர்வினை எப்படி ஆட்டுறாங்க? அப்போ 28 பைசா மோடி நீங்கள் மோடியை சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் வந்து மெத்து கடத்தின நபரோட தொடர்பு வச்சுருக்கீங்க, பணத்தை வாங்கியிருக்கீங்க, இதுக்கு மேலே வந்து ட்ரக் உதயநிதின்னு கூப்பிடலாமான்னு இப்போ கேள்வி வைக்கிறாங்களா வானதி? இப்போ இதற்கு என்ன செய்வார் உதயநிதி? அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே எங்கே எதிர்வினை ஆகுது, எங்கே இம்பேக்ட் ஆகுதுன்னா காங்கிரஸ் தான் நேரடியாக ஆகுது. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமான சில விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. நான் கேட்குறேன், திமுக ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு இல்லை ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் பண்ணி இது வரைக்கும் தமிழக அரசு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கு, எந்தெந்த வகையில் டேக்ஸ்லாம் எவ்வளோலாம் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு, மத்திய அரசு எந்தெந்த வகையில் திரும்பி கொடுத்துருக்கு, எவ்வளோலாம் கொடுத்துருக்கு, அவங்க இங்கே என்னென்ன திட்டத்துக்காக கொடுத்தாங்க, அந்த திட்டத்தின் பெயரில் இங்கே செயல்படுதா, அல்லது அதை மாற்று பெயராக வைத்து வீடு கட்டுவதற்கு கொடுத்தாருன்னா இங்கே வந்து கலைஞர் வீடு கட்டுத்திட்டம்னு மாற்றி வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்கீங்களான்ற விஷயத்தை வந்து வெளிப்படையாக திமுக பேச தயாராக இருக்காங்களா? வெளிப்படையாக அவங்க பேசுவது தயாராக இல்லை. ஏன்னா என்டையராக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்திருக்குன்றதை பேசினாக்கா திமுக அதில் எவ்வளோ கபட நாடகம் ஆடும் தெரிஞ்சதுக்காக அதை மடைமாற்றும் வகையில் தொடர்ந்து செய்கிறாங்களே தவிர, உள்ளபடி மக்கள் விரோத போக்கை செய்வதை தவிர்த்து விட்டு மக்களுடைய நலனுக்காக சில விஷயத்தை முன்னெடுக்கணுமா, எடுத்தீங்களான்னா எடுக்கலை. நீங்கள் கூட்டு வைக்கிறது, பணம் வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் சூதாட்டம் பண்ணுறவன், இந்த பக்கம் வந்து ட்ரக்கு கடத்துறவனுடைய அவங்க கூட கூட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு என்ன சொல்லி தான் ஓட்டு கேட்க போகிறீங்க? பார்ப்போம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி கிலோ.